பார்க்கணும். இது வந்துருச்சா ஓடிடி? 3 வாரம் இல்ல. படம் ஓடுது ஓடல அது வேற. எனக்கு ஃபர்ஸ்ட் ஓடிடி ஹாஃப் இன்னும் ரொம்ப வரல. பிடிச்சது. ம். செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே. கிளைமேக்ஸும் வந்து ஓகே. அது ஒரு மாதிரி பொயட்டிக்கா எடுத்துட்டு போயிருப்பான்டா படத்தை. நல்லா இருக்கும். ஓடிடி கரை எல்லாரும் பாத்துட்டீங்களா? கரை அந்த இன்டர்வல் பிளாக் தான். அதை பாக்கலடா. அதான் கேட்டேன் நானு படம் நல்லா இருக்கான்னு. நான் தியேட்டர்ல பார்த்தேன்டா. செம்மையா இருந்துச்சு. அப்படியா? இதுல ஓடிடில ஒர்க் ஆகுமா இவனே ப்ரோ? சூப்பரா ஒர்க் ஆகும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு உண்மையாவே. 10 நிமிஷத்துக்கு ஒரு டேய் நான் வந்து 2வது நாள் தியேட்டர் போனேன்டா. எல்லாம் நெகட்டிவா கழுவி ஊத்தினானுங்க. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. இப்ப பார்த்தா ஓடிடில பாத்துட்டு எல்லாம் ஃபயர் விடுறாங்க. இதனடா சொன்னேன். பாருங்கடான்னு. அசிங்கமா ரிவ்யூ. டேய் எனக்கு என்னமோ நான் சொல்லிட்டேன்டா, அந்த தனுஷ் வந்து ஒழுங்காவே படத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டான்டா. ஏதாவது காசு கொடுத்தாது நல்ல ரிவ்யூ போடுறாங்க. நேரம் பார்த்து எலெக்ஷன் வச்சிடறாங்க. கரை நீ பாத்தியா? மியூட்டுக்கு போய்ட்டான். சரி நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் இவனை ஜாவித்த கேட்டா கிளைமா இது என்ன இல்ல படம் முழுக்கவே நல்லா இருக்கும்னே. என்ன கொஞ்சம் ஸ்லோவா மலையாள படம் மாதிரி ஸ்லோவா போகுனே. ஆனா வந்து அவன் செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு போன விதமே பிடிக்கலடா. செகண்ட் ஹாஃபே நல்லா தான்டா இருக்கு. சரி திருஷ்யம் பாத்தீங்களா? பாத்துறேன், நல்லா இருந்துச்சு. பாக்கல திருஷ்யம் 1 தான் பாத்துருக்கேன். இல்ல நல்லா இல்லன்னா ஆவரேஜ் தான் போட்டு. ஓகே தான். ஆனா இதுல என்னன்னா நிறைய ட்விஸ்ட் வச்சிட்டான். ஊரப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் ட்விஸ்டே இல்லடா. இல்ல சொல்றேன், ஒரு இது ரிவீல் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு பீக் வந்து திருஷ்யம் 2 தான்டா. 2லாம் மொத்தமா இருக்கும். மலையாளத்துல மட்டும் தான் இருக்கு. ஆமா திருஷ்யம். ஆமா ஆமா ஆமா. டைரக்டா ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2. பட் நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2. 3க்கு கூட ஒரு டீசென்ட்டான ரிவ்யூ தான் வந்திருந்தது. அதான் ப்ரோ 3 ஓகே தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். அவ்வளவுதான், மோசம்லாம் சொல்ல முடியாது. நீ தியேட்டர்லயே பாத்தியா? ஆமா தியேட்டர் தான் போனேன். என்ன படம்? மலையாள வெர்ஷன்லயேவா? இது தமிழ் வந்துச்சு. தமிழ்ல வந்துருச்சு. தமிழ்ல தான் பார்த்தேன். என்ன படம்டா? திருஷ்யம் 3 தான். திருஷ்யம் 3 தான். அதான் 3 தான் இப்ப கேட்டேன். நல்லா இருக்கா இல்லையா? அத பார்க்கலாம், நல்லா இருக்கு. எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஃபுல்லா பெருசா நல்ல த்ரில்லர். அவ்வளவுதான், ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும். ஆமா எல்லாம் அந்த பிளாஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கு. பிளாஸ்ட் இப்ப நாளைக்கு தான் போறேன். நான் பாப்போம், பார்த்து சொல்றேன். நல்லா சரி பார்த்துட்டு சொல்லு பிளாஸ்ட். பார்க்கணும் பிளாஸ்ட். அப்புறம் வந்து அப்சஷன் நல்லா இருக்கணும். அது பாத்தியா? இது நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸா? சீரிஸ் இல்ல, படம். அவன் வந்து ஆமா நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் அப்சஷன் அது வேற. அதான் அந்த ஃபாதர் இன் லாவும் அது விட்டுரு அது போட்டு சின்ன பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்னன்னு தேடி போய் எடுத்து பாப்பானு. அவனுக்கு எல்லாம் பாத்துருப்பானுங்க. இது படம்டா. இது படம். நெட்ஃபிளிக்ஸ்ல தேடாதீங்க. அப்சஷன் போய் ஏய் இது ஜாவித் யுஃபோரியா பாத்துட்டியாடா? யுஃபோரியாவா? சீசன் 3 இன்னும் பார்க்கணும். ஆஃப் கேம்பஸ் பாத்தியா? வெறித்தனமா இருக்கு. பாரு நல்லா இருக்கு. நல்லா எடுத்துட்டு போறாங்க. ரைட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. அந்த கேரக்டர் ஆர்ட். அந்த டிராமா கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் சவுத் கொரியன் சீரிஸ் ஒன்னு, அத பத்தி கேள்விப்பட்டீங்களா? அதாவது டிராமா கோட் இல்ல செய்துறோம். நோ ஐடியா. எப்படி நல்லா இருக்கா? பாத்துறீங்களா? இல்ல இந்த பிளாஸ்ட் நல்லா இருக்காமேடா. பயங்கரமா இருக்குன்றாங்க. ட்ரைலரே நல்லா இருந்துச்சு. இல்லடா அன்னைக்கு இந்த ஜோதிகா அது ஏதோ ஒரு சீரிஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்களா? அது இன்னைக்கு தான்டா பார்த்தேன். சீரிஸ் கிடையாது, படம். படம். சாரி, அது 2.5 மணி நேரம். பிட் சீன் படமா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா படத்துல. நீங்க வேற. அது தெரியும். அது என்னடா தேவையே? அது கேரக்டரே. அது நீங்க யாராவது பாருங்களேன். எனக்கு அது எப்படி ரிவ்யூ சொல்றதுன்னு கூட தெரியல. படம் எப்படி இருந்தது? ஒரு டீசன்ட் வாட்சா இருந்ததா? டீசன்ட் வாட்ச்லாம் இல்ல சைது ப்ரோ. காட்டு மொக்க. அதே இந்த கோட் டிராமா தான். கொஞ்சம் எக்ஸ்டர்னலா ஒரு 2-3 த்ரில்லர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ரீசன்ட்டா உள்ளதுல பிரைம்ல வந்து ஜாக் ரயன் படம் வந்திருக்கு. படமா விட்டானுங்களோ? ஆமா படம் ஒன்று வந்திருக்கு. நல்லா இருக்கு அதுப்பா. ஓகே பார்க்கலாம். ப்ரோ சம்ம பாத்துட்டீங்களா நீங்க? சையத் ப்ரோ
இது நான் எந்த படமுமே கடைசி இல்ல இவர் சீரிஸ் அரசியல் படம் இல்ல. இந்த ஜனவரில இருந்து எதுவுமே பெருசா பாக்கலடா. இல்ல பார்த்தது இல்ல விரல விட்டு எண்ணிடலாம். துரந்தர் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்ட் 1 வந்துச்சு, அப்ப பார்த்தேன். ஜேர்ன் எண்டுன்னு நினைக்கிறேன் அது என்ன வந்துச்சு, பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து துரந்தர் 2 கூட இன்னும் பார்க்கல. அப்புறம் தியேட்டர்ல வந்து இந்த இது பார்த்தேன், சூர்யாட படம் கருப்பு தியேட்டர்ல. எதுவுமே பார்க்கலடா. அரசியல்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்தாச்சு. இல்ல நமக்கெல்லாம் ஜனநாயகன் வருமா வராதா ஒன்னும் ஜாவித் தெரியல. இது ஹாரராடா இந்த அப்சஷன் படம்? அப்சஷன் படமா? அது மாதிரி ஹாரர் போல. சரி டே அப்ப போயிருவோம்டா, இந்த வாரம் கிளம்பிடுவோம். நல்லா இருக்கு, நல்லது. ஆனா இங்க வந்து சென்சார் தான் போடுவோம். அன்சென்சார் வருஷம் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. நாங்க ஜூன் 2 இருந்து. ஸோ அது அதுக்கப்புறம் தான் தியேட்டர்ல வராது. இல்ல தேட்டர் தான் அன்சென்சார் வெர்ஷன். கவினோ கேக்குதா? சொல்லு கவின் அண்ணா கவின்னா இப்போ அப்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பானேன், சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா ட்ரை பண்ணி அதான் ப்ரோ கேட்டுட்டு இருந்தேன். ஹாரரா ப்ரோ? ஹாரர் அது சைக்காலஜிக்கல் ஹாரர். ஹாரர்னா பேய் படம் இல்ல அது, ஆனா சைக்காலஜிக்கல் ஹாரர் சூப்பரா இருந்தது. ஆனா படம் பயங்கரமா இருந்தது. உண்மையா? அப்ப சரி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நான் போய் பார்த்துட்டு சொல்றேன். பிளாஸ்டும் சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ. டேய் பிளாஸ்டுக்கு தாண்டா ஒரு மீம் போட்டிருந்தாங்க, ஒரு குபீர் மீம்டா. இல்ல கொத்தடிமைங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்க டெவில் வந்து இப்ப படம் எல்லாம் பாக்குறாருங்கிறது. இல்ல ஆக்சுவலா நான் இன்னைக்கு தானே படத்துக்கே போனேன். அது இங்கிலீஷ் படமா, சரி போலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் போனேன். நல்லா இருந்தது. ஆனா டெவிலா? ஓகே ஓகே ஓகே. டெவில் தான் சரி ப்ரோ, டெவில் தான். தலைவர் தான் எல்லாத்தையும் அரசியல்வாதியா மாத்திட்டாரடா. இப்ப நமக்கே நம்ம பேசுறது புதுசா இருக்குது. ஆக்சுவலா சினிமா பத்தி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஸ்பேஸ்ல. நான் யாரும் சினிமா பத்தி பேசுறது இல்ல. அண்ணாவே எதுவுமே பேசுறது இல்ல, ஒரே கொத்தடி. இனி அண்ணன் சினிமாக்கு கம்பேக் கொடுத்தாதானே பேசுவோம் நம்மளாம் வந்து. நீ அத வேற நம்பிட்டு இருக்கியா? சினிமாவா? அது சும்மா நம்புவோம் ப்ரோ. டெலிஷனா தான் நான் தான் நம்பிட்டு இருக்கேன். நமக்கு இந்த ஜனநாயகனை ஏன் நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் காரணம் தெரியல. அவங்க ப்ரொடியூசர் சைடு வேணா அப்படியே கேட்டுட்டே காலத்தை ஓட்டிடுவோம்ல. அதான் கோர்ட் சைடு வேணா போலாம். சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த நாய்ங்க எதுக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு ஒரு ரீசன் ஆச்சு போட்டு ஜட்ஜி காரி ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் தான் அது வந்து தள்ளி போகுது. இல்ல சைதனா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ப்ராப்பரா வந்து இந்த கேஸ் வந்து இது பண்ணாலே ஜட்ஜு காரி மூஞ்சில துப்பிடுவான். எதுக்குடா இவ்வளவு நாள் படத்தை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு. இவங்க வந்து அந்த சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனதோட சரி, அதுக்கப்புறம் வந்து இவங்க ரொம்ப டிலே பண்றாங்கன்னு நிப்பாட்டிட்டாங்க. ஆக்சுவலா ப்ராப்பரா ஒரு பெரிய லாயரை வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் போனா பெனால்ட்டியோட அவங்கள வந்து இது ஷூ பண்ணலாம் அவங்கள. ஆக்சுவலா ஏன்னா அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எனக்கு என்னமோ ரிலீஸ் ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஜூன்ல ரிலீஸ் ஆயிரும் கண்டிப்பா. பாத்துக்கிட்டே ஆயிரும் தான் நெக்ஸ்ட் மந்த். ஒரு படத்தை காரணமே இல்லாம நிப்பாட்டி வைக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய. எனக்குலாம் அந்த சென்சார் போர்டு ஆபீசர் எவனாச்சும் நேர்ல சென்சார் போர்டு ஆபீசர்னு ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா அசிங்கமா கேட்பான். ஹோஸ்ட் அங்கதான் ப்ரோ ஒர்க் பண்றான். இசை மினி தமிழ் பிளாஸ்டர்ஸ் அங்க ஒர்க் பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்களா ஏகேவோட கிரிக்கெட் நெட் பிராக்டிஸ்? யாராவது வாரத்துல இந்த படத்துல மனோபா கெட்ட போடுவார்ல, அவர் பண்றது வந்து நம்ம இவங்களுக்கு தான் வந்து நரக வேதனையா இருக்கும். அஜித் ஃபேன்ஸுக்கு தான் நரக வேதனையா. நல்லாதான் இருந்துச்சு. ஓகே தான் பாக்குறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு. அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு கொஞ்சம். ஏன்னா அவர் மேட்ச் கூட ரீசெண்டா ஒண்ணு ஆன்லைன்ல வைரல் ஆயிட்டு இருந்தது. ஆனா வந்து ஆள் இவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. ஆள் வந்து கொஞ்சம் பேக் டு த நார்மல் ஆயிட்டாங்கன்னா ஒரு படத்துல நடிச்சாதான் அவங்க ஃபேன்ஸ்க்கும் சந்தோஷமா இருக்கும். இப்படி போட்டு இதுக்கே அவர் ஃபேன்ஸ் எல்லாம் என்னைக்குமே அக்கறைப்பட்டதே இல்லை. மதிக்கவே மாட்டான். அவங்க கிடக்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை பார்ப்பாரு. இல்ல அவன் எப்படின்னா அந்த GTA கேம் மாதிரி ஆயிட்டான். புடிச்சத பண்ணிருக்கான். இப்ப திடீர்னு கிரிக்கெட் விளையாடுவான், நாளைக்கு சவப்பான், திடீர்னு கார் எடுத்துட்டு ஓட்டுவான். ஏங்க இது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அஜித் GTA சான் அண்ட்ரியாஸ் மாதிரி என்ன அதேடு இதேடு. நம்மளாச்சும் பாலிடிக்ஸ்குள்ள வந்து சிஎம் ஆனனால அவர் படம் நடிக்கல. இல்லைன்னா இந்நேரம் வந்து அவர் வந்து இந்த பாலிடிக்ஸ் ஐடியாவே இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் ஒரு 2-3 படத்தையாச்சும் கொடுத்திருப்பாரு. 2-3
அண்ணன் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருப்பாரு. நேரம் ஆமா. சந்தீப் ரங்காவோட இல்ல பிரசாந்த் நீலோட கண்டிப்பா ஒன்னு லாக் பண்ணி விட்டுருப்பாரு. விடுங்க, வங்காதான் மிஸ் காஸ்டியூம்ஸ். நீங்க சொல்ற அந்த வங்கா புங்காவெல்லாம் பண்ண மாட்டாரா அவரு? டைப்பே மாதிரி கிடையாது. இல்ல அவரோட பிளான் வந்து அட்லியும் பிரசாந்த் நீலும் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. பிரசாந்த் நீல் எல்லாம் கிடையாதுடா. இட்லியோட வேணா ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பாரு. பிரசாந்த் நீல் டிராகன் இந்த பிரசாந்த் நீல் எவ்வளவு வருஷம் ஒரு படத்தை 4 வருஷம் எடுக்கிறாங்க சீரியஸா. ஜூனியர் என்டிஆர் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மாதிரி தானே தெரியுது ஓரளவு. இல்ல சார், ஜூனியர் என்டிஆர் படமே நீங்க எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? 3.5 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஷூட் எப்ப ஃப்ளோருக்கு போனாங்கிறது இருக்குது. போன பொங்கலுக்கு தான் ஷூட் ஆரம்பிச்சாங்க. 1 வருஷம் ஆயிருக்கு கரெக்டா. இன்னும் 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ்ங்கறாங்க. இன்னும் 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ். அப்ப 2.5 கரெக்டா. ஒரு பெரிய குவாலிட்டி வைஸ் அவன் எடுக்கிறது பூரா 1000 கோடிக்கு கலெக்ஷனுக்கு எடுக்கிறான். அது 2 வருஷமா அது ஆகும்ல குறைஞ்சு. அரசனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ரிலீஸ். தீபாவளி படம் வந்து ஆல்ரெடி 60% முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. தீபாவளி ரிலீஸ் சொல்றாங்க. அது யாராவது ஒருத்தர் இருந்தாலே படம் லேட் ஆகும். 2 பேரும் ஒன்னா இல்ல ரீசெண்டா வந்து தானு வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி கரெக்டா தான் வராரு, வேற சில இஷ்யூஸ் இருந்துச்சு. தானு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாரு. இன்னொரு 1 மாசம் கழிச்சு வேற ஒண்ணு சொல்லுவாரு. அவன் கபாலி 1000 கோடி தான் அடிச்சு விடுவான். ஆனா ப்ராப்பரான சீக்வலான்னு தெரியல. எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு போறாங்க வடச்சென்னையில. எல்லாம் லீக் ஆன போட்டோஸ். அது ப்ரீக்வல் அப்படின்னு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த நடக்கிற அந்த காலகட்டத்திலேயே இது ஒரு பேரலா நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு அவன் தான் போட்டானே ப்ரோ இந்த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை. ஆமா இந்த பேரலல் வேர்ல்ட் அந்த மாதிரி நடக்கிற சம்பவம். எனக்கு தெரிஞ்சு தனுஷும் அவனும் மீட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஆனா நீ வந்து அந்த டைம்ல இந்த செந்தில் குணாலாம் யங் குணா அவங்களோட இருக்கிற மாதிரி இருக்கலாம். தனுஷ் சின்ன பையனா இருப்பான். இல்ல ஆக்சுவலா வந்து இப்ப ஒவ்வொரு ஏரியால வந்து புலிங்கோஸ் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் வந்து மேபி இல்ல இவன் டைகர் சிவாவோட கதையை தானே எடுக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து அதோட சாயல் தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா அந்த கதை இல்லன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா சாயல்னா அப்படிதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் லிபர்ட்டிக்கா மாத்திக்கிடுவாங்க. ஏன்னா வந்து இப்ப உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சிம்பு சாகுற மாதிரி காமிக்க முடியாதுல்ல, அதனால வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. தாரமெல்லாம் காட்டிடுவாரு வெற்றிமாறன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த படம் தான் இந்த வருஷத்துலயே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். சரி சீக்கிரம் வரும்னு பார்த்தா தீபாவளிக்கு ரிலீஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த தீபாவளிக்கா? அதெல்லாம் நடக்காது ப்ரோ, சும்மா ஏமாத்துவாங்க. இல்ல ப்ரோ, அல்ல இப்ப ஷூட்டிங் வந்து பிரிஸ்கா போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஃப்ரெண்டு கூட நம்ம வெற்றிமாறன்ட்ட வந்து அசிஸ்டண்டா ஒரு பையன் ஒர்க் பண்றான், என் ஜூனியர் பையன். அவன் கூட சொன்னா ஆரம்பிச்சிருச்சு, ஈசிஆர்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துல வந்தது அசுரன் மட்டும்தான் அவன் படத்துல. ஏன் பிரச்சனை இந்த லியோக்கு எக்ஸ்ட்ரா 40 மினிட்ஸ் ஷூட் பண்ணி வச்சிருக்கோம்னா அதுக்கு வெற்றிமாறன் 1 இயர் ஷெட்யூல் முடிச்சா கூட அதுல இருந்து அந்த எடிட் டேபிளுக்கு மட்டும் அவர் கொஞ்சம் டைம் செலவு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரஷ் முடிஞ்ச உடனே ரீரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே திருப்பி அதுல ஒரு கட்டு போடுவாரு. அந்த கட்டு முடிச்சுட்டு அது திருப்பியும் அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 பேர் தியாகராஜ் குமாரராஜ் அவங்க கூட எல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு அதை பார்த்துட்டு இல்ல ஆக்சுவலா வந்து இதெல்லாம் பண்ணுவாரு. இல்ல இந்த படம் எப்படின்னா, இந்த படம் வந்து 2 படம் வந்து அட் அ டைம்ல வந்து அவர் ஷூட் பண்றாரு. ஒன்னு வெப் சீரிஸ்க்கு வந்து அந்த ராஜன் வகைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஷூட் பண்றாரு. பேரலா வந்து அரசனும் ஷூட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இது எதனால சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜன் வகைரா போயிட்டு இருக்கு. பட் அது வந்து ரஷ் தான் முடிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அது வந்து இப்போ என்ன சொல்றாங்க, சிம்பு இது முடிச்சுட்டு தான் அது போனோம். ஏன்னா பேரலா 2 பண்ண முடியாதுனால இதை முடிச்சுட்டு போலான்னு முடிச்சு விட்டுருவான். ஆல்ரெடி ராஜன் வகைரா ஆல்ரெடி எடுத்திருக்காங்க, ஒரு படம் அளவுக்கு இருக்கு. ஆனா அத வந்து சீரியஸா விட போறாங்க இன்னும் எடுத்து. அது வந்து மடசனை எடுக்கும் போதே ஒரு போர்ஷன் அப்படி இருக்குது. ஆமா வடசனை எடுக்கும்போது பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டாங்க. ராஜன் வந்து அது வந்து 45 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் ராஜன் இருக்கு ஃபுல்லா.
இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து நீங்க இன்னும் ப்ரிசைஸா கொஞ்சம் கட் பண்ணி பண்ணணும்னு தான் இவர் பிளான். ஏன்னா அது அன்னைக்கே பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இல்ல போவாங்க. ஆக்சுவலா உடனே வந்து போக வெற்றிமாறனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வடசென்னை வேர்ல்டுல தான் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் சுத்திட்டு இருப்பாரு. ஏன்னா அடுத்து தனுஷோட வடசென்னை டூர் அஃபிஷியலா இருக்கு. அதனால அப்ப இந்த வாடி இதுல வாசல் என்னாச்சு இவனே? வாடி வாசல் அதெல்லாம் வராது ப்ரோ இப்போதைக்கு. அது ஏன்னா இவரு டிராப்டு, அது ஆமா அதெல்லாம் டிராப்டு. எப்பயோ டிராப் ஆயிடுச்சு. இல்ல அபிஷியலா இப்போதைக்கு டிராப்னு சொல்லலையே. இன்னும் தானும் வந்து இருக்குதுன்னு தானே சொல்றாரு. இப்போ அவன் இப்போதைக்கு சும்மா bro. இல்ல இல்ல இப்போதைக்கு வந்து அவர் வடசென்னை வேர்ல்டுல தான் சுத்திட்டு இருப்பாரு. ராஜன் வகைரா, அரசன், அதுக்கப்புறம் வடசென்னை 2 ஒன்னு வந்து ஒரு ஆனா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து டிராப்டுன்னு தான் ப்ரோ சொல்றாங்க. இதெல்லாம் தெரியாம அவன் பாவம் மாடெல்லாம் வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் மசக்களிப்பாளையம் வில்லேஜ்ல. சையது ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களே கேட்கலையா? இல்ல நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இவனே. உண்மையிலேயே சொல்றேன். இந்த இந்த அரசியலை தவிர்த்து வேற எதுவுமே வந்து பாக்குறது இல்லை அப்படிங்கிற ஐ மீன் அது மாதிரி அட்மாஸ்பியர் அமையல. அப்படிதான் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் இதாவே ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபுல்லா அப்சசிவ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஏத்துற மாதிரி 7.5 இழுத்துட்டு வருவானுங்க, அவதூற பரப்புவானுங்க, அதுக்கு கவுண்டர் பண்ணணும், ஏதாவது இது பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுதான் இருக்கு. இருக்குது. இல்ல பட் இவங்க கொஞ்சம் வந்து ஒரு 1 hour இல்ல முன்னெல்லாம் வந்து எப்பனாதான் வரும். இவங்க வந்து இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொன்னு விடுறாங்க. ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து தாவேக்கா இப்படிக்கு நம்ம பேரை போட்டுறானுங்க. எது போட்டாலும் இப்படிக்கு நம்ம பேரை போட்டுறானுங்க. ஆனா இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஆமா புரியுது. முன்னாடி நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு ப்ரெஷரா போச்சு நம்மளோட இருக்கும். ஸ்டாண்டு. இல்ல ப்ரோ அந்த வேலை ஒரு சைடு தனியா நடக்கிறதுனால ஆமா 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 சரி இல்ல ஓகே பாத்துக்கோ. ஆல்சோ வந்து அந்த டைம்ல இந்த அவதூறுகள் இந்த இதெல்லாம் வந்துட்டு ஓட் பேங்கை பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. இது பண்ணணும், உடனே கவுண்டர் கொடுக்கணும், இது இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பணும், அவங்கள்ட்ட இதை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். என்ன அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் குரூப் காலு அது இதுன்னு சொல்லிட்டு கசகசான்னு போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து நிதானமா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், தூக்கி போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குதுல்ல. முன்னாடி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். இல்ல சையத் ப்ரோ அது அப்போ இல்ல அவனுங்க சையத் செட் அதுல பண்ண இன்னொன்னு என்ன தெரியுமா நரேட்டிவ்க்கு சையத்? இப்போ இல்ல நம்மளோட டீம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேக்ட் ஒண்ணு நடக்குதுன்னா அதுல இறங்கி அதை ஒர்க் பண்ணி ரைட்டோ ராங்கோ அதை நின்னு அதை அவங்களே பண்றது ஆமா வந்து ஆமா ரொம்ப சூப்பர் மேட்ரு. ஏன்னா பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டு டெலிவர். ஸோ அதை கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இன்னைக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று வருது, அதை நம்ம அந்த போஸ்ட் அடுத்த ஒரு 2 hours ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த இடத்துல நம்ம ஆளுங்க போயிடுறானுங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அதுதான் ஆமா வந்து நம்மளோட உழைப்பு வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து ஜென்யூனா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் மெயின். அந்த ரிசல்ட் வந்து குட்டோ பேடோ அந்த இடத்துல போய் நிக்கிறான் பாரு. அந்த இடத்துல இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நின்று நம்ம ஆளுங்க போய் பேசுறானுங்க பாரு. அதுதான் முதல்ல. இல்ல பெரிய விஷயம் அதுக்கப்புறம் உண்மையிலே. இல்ல இவ்வளவு அப்ரோச்சபிளாவே முதல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தது இல்ல. சரி ஓகே அரசியல் டாபிக் வேணா, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இதை போய் பேசுவோம். பட் எனிஹவ் அது உள்ளக்க வந்துருது, பிரிக்க முடியல நம்மளையும் ம். அரசியலையும். இல்ல சையத் ப்ரோ அதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னன்னா முன்னாடி அவனுங்க செட் பண்ண நரேட்டிவ்க்கு நம்ம வந்து அது ஃபேக்ட் செக் அது இதெல்லாம் பண்ணி நம்ம நரேட்டிவ் நம்ம இப்ப இது நீங்க பண்ணோம். அடிச்சு ஓட வந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நீ அவன் ஆமா போலீஸ் ஸ்டேஷன் நீ ஏறி இறங்கிட்டு இருக்கிறானுங்க. ஆமா காலம் எவ்வளவு கொடுமையானதுன்னு இல்ல இப்பதான் தெரியுது போலீஸ் அவனுங்களுக்கு. ஸ்டேஷன் ஏறி இறங்கினா மட்டும் நாளைக்கே வந்து நம்மளை கண்டுபிடிச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணி. ஏன்னா இவங்க என்ன இவ்வளவு நாளா இவங்க வந்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆமா திருப்பி அடிச்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நல்லவங்க மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாமா. இல்ல அவங்க எல்லாம் ஆட்சி ஒரு காலத்துல நரேட்டிவ் தான், இல்ல நரேட்டிவ் தான் அதுதான் அதுதான் அது இல்ல எதுவும் அதுதான் நடக்கலன்னு அவங்களுக்கும் தெரியும். இல்ல இல்ல அதுதான் ஒரு அவங்க ஆட்சி பழமொழி காலத்திலேயே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஆட்சியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் உனையதான் ஃபர்ஸ்ட் அது நீங்களே தான் என்ன கேட்பாங்க. தெரியுமா பிரச்சனை சைக்காலஜிக்கலி? அவனுக்கு அவதூறு பரப்புனா அந்த மக்கள் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. பெரிதளவுல நான் சொல்றது லார்ஜர் வால்யூமுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் முடியல. பாயிண்ட் பண்ணணும் அந்த சேலஞ்ச் இருக்குது. வெகுஜனத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் முடியல. ரெண்டாவது அதுல அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் அது எந்த பெருசா எஃபெக்டும் இல்லை. அது தூக்கி போட்டு வரமா இந்த வை அப்படின்ட்டு விட்டுறானுங்க. திரும்ப மக்களே திரும்ப திருப்பி திரும்ப அடிக்கிறாங்க. ஆமா மக்களே அதை வச்சு அவங்களே திருப்பி அடிக்கிறாங்க. திரும்ப 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 அவங்களுடைய ஓட் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள மட்டும்தான் அதை சர்க்குலேட் பண்ண முடியும். வேற யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல. நம்ம அடிச்சோம் சொன்ன நம்ம பசங்க அடிக்கிறது இன்னைக்கு வந்து கொஞ்சம் இல்ல முரட்டுத்தனமா இருக்குது. அவங்களோட அது பர்பஸே அதுதான் சையத் ப்ரோ. இல்ல அவங்களோட தொண்டர்களை ஆக்டிவா வச்சுக்கணுங்கிறதான் பர்பஸே. அதுக்காக தான் வந்து அவனுங்க பல கதைகளை கட்டி அது அவனுங்க மூளை மட்டும் செலவு போதாது. செஞ்சு அவங்க வச்சிருக்கானுங்க. தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டுருவாங்க. போட்டுதானடா சையது ப்ரோ தோத்துருக்கிறானுங்க. அது இன்னைக்கு வந்து போதாதுல கொடுத்த இனிமே. பேட்டி இருக்குல்ல, பேட்டி வந்து எதுலயோ மாட்ட போறேன், அதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு.
ஆமா ஆமா அது தெளிவா ஏதோ மாட்ட தெரிஞ்சுதுடா, போது நல்லா தெளிவா பச்சையா அதான் தெரிஞ்சுது. தெரியுது. அதுக்கு அது முன்னாடியே வந்து சிம்பத்தி ஒரு கிரியேட் பண்ணி ஒரு வச்சிருக்காங்க. ட்விட் கூட இது சம்பந்தமா வந்து இது பண்ணிட்டு ஏதோ வேலை வந்து டிராப் பண்ணி சாரி இது டிராஃப்ட்ல போட்டு வச்சிருந்தேன். இப்படி சொன்னல இந்த மேட்டரை தான் கொஞ்சம் வேற மாதிரி வந்து இது பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கான இதுதான் அவருக்கு தெரியுது சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சாங்கன்னா ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சையதுனா நான் என்ன சொல்றேன், அவ்வளவு எகத்தாலும் இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளவு அயோக்கியத்தனம், அவ்வளவு வாய் பேச்சு. நம்ம வரப்போறோம், நம்மள எவன்டா என்னடா கேட்பான், நம்ம அந்த என்ன தைரியம் வேணா தான், பேசலாம், அந்த நம்ம தைரியம் தான். என்ன அதான் நம்ம அதுவும் இல்லாம என்ன வேணா இப்ப பேசலாம். ஏதாவது அவங்க மேல ஆக்ஷன் வந்தா கூட இதனாலதான் ஆக்ஷன் எடுத்தாங்கன்ட்டு ஒரு பழியும் தூக்கி போட்டுடலாம்ல. நான் இப்படி பண்ணேன் அதனால பொய் சொல்லி ஆக்ஷன் எடுத்துட்டாங்க என் மேல அப்படின்னு பழியும் தூக்கி போட்டுடலாம்ல. நினைச்சு பாருங்களேன், அன்னை வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது வந்து நிறைய பேர் ட்விட்டரை விட்டே ஓடி போயிட்டாங்க. சில பேர் ஐடியா லாக்கு போட்டு சுத்திட்டு இருக்காங்க. நேத்து ஒரு திமுக காரர், அவருக்கு வந்து வயசு அதிகம் ஆனா ஓகேவா, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காரு. நம்ம பசங்க யாரோ போய் மிரட்டி இருப்பாங்க போல, யோ என்ன கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு தாவேக்காவுக்கு எதிராக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு. தம்பி உங்க பசங்க எல்லாம் மிரட்டுறாங்கப்பா, நீ ஏதாச்சும் பிரச்சனைனா நீ காப்பாத்திருப்பா. இதுல என்ன மிரட்டல் இருக்குது? இதுல மிரட்டல் எதுவும் இல்லையே, சும்மா கேட்டிருக்காரு கேஷுவலா, அவ்வளவுதான். நம்ம எப்பவும் ஜனநாயகவாதிகள், கருத்து சுதந்திரத்துக்கு மரியாதை கொடுக்குறோம் ஏன்னா கவின் நம்ம சையதை இப்ப என்ன விஷயம்னா, ஒரு நம்ம தளபதி சொன்ன ஒரு டைலாக் எப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்றுன்னு சொல்ற மாதிரி வினை விதித்தன் வினை அறுப்பான். அதே மாதிரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இது மொத்தம் எல்லாமே அவனுக்கு தான் வருது. நீ என்ன பண்ணியோ 1 மணிக்கு திருப்பி இவ்வளவு உனக்கு. கருத்து ஊசியா? எப்பா ஏதோ தெளிவா ஒரு நாள் பேசுறேன், அதையாவது கேளுங்கயா. சொல்லுங்க. இல்ல இவனுங்க இஷ்டத்துக்கு அவதூறு இதுன்னு பரப்பிட்டு இருக்கிறானுங்கல்ல. இப்ப இவன் நம்ம பிள்ளைல அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சா அது எங்க போய் நிக்குதுன்னு தெரியுதா? அதோடைய பெயின் தெரியுதா? வலி தெரியுதா உங்களுக்கு? ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல சையத்னா, இந்த ரோஹிணி தியேட்டர்ல உட்காந்து எப்ப பார்த்தாலும் இந்த திமுக ஆட்சியில எந்த படமா இருந்தாலும் ஒரு 2 நாய்ங்க போய் பேசுவாங்க. அவங்க எல்லாம் வந்து, நான் இப்ப ரீசெண்டா என் கசின் வீட்டுக்கு சென்னையில தான் இருக்கனால போயிருந்தேன். 2 படத்துக்கு வந்து ரோகிணியில தான் போயிருந்தேன். ஆளுகளே காணானா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போயிருந்தேன். இது இல்ல டெவில் அது ஆக்சுவலா கார்பரேஷன்ல நாய் புடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால அதுங்க அங்க இல்ல. ஆளுகளே காணா. எவ்வளவு எகத்தாளமா பேசுவாங்க தெரியுமா அவங்க எல்லாம். ஆனா ஆக்சுவலா வந்து அவங்க நம்ம பசங்கள்ட்ட வேணும்னே வந்து வம்புழுக்கிறதே அவங்கதான். ஏன்னா வந்து அவங்க ஆட்சி காலத்துல வந்து நம்மள எவன் என்ன கேட்பான்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து எந்த படம் ஓடினாலும் அந்த படத்தோட ரிவ்யூல போய் அந்த படத்தை பத்தி சம்பந்தமே இல்லாம பேசாம நம்மள ட்ரிகர் பண்ணுவாங்க. நம்மள ட்ரிகர் பண்ணி அங்க தாம்பரத்துல வந்து ஒரு பையனை வந்து அப்படிதான் அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. ஆனா வந்து நம்ம அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவர் வந்து வெளியே எடுத்துட்டாரு. ஒரு 15 நாள்ல வெளியே எடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, அந்த 2 நாய்களும் அப்ஸ்காண்டு எங்க எந்த பொந்துல உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த பயம் இருக்குல்ல உனக்கு, அவ்வளவு வாய் பேசு. இல்ல இப்போ டெவில் இப்போ வேற வீடியோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல. நீ எந்த வீடியோ வேணா பண்ண, அடுத்த 10 வருஷத்துக்கு நீ எங்களை தொட கூட முடியாது. எங்க மயிரை கூட உங்களால புடுங்க முடியாது. அவ்வளவு வாய் பேசுங்க. அதுதான் அவ்வளவு ஏக்கத்தாளம், அவ்வளவு நக்கலு நையாண்டி. இல்ல சோசியல் மீடியாக்கே இவ்வளவு வளர்றாங்களே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா யூடியூப் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு நம்ம தலைவரை பத்தி அவதூறு பேசிட்டு இருந்தானுங்க ஃபுல்லா. நீங்க சுத்தி சையதன் அந்த முத்தாரை வந்து இது பண்ணாங்க அப்படி, எனக்கு அதெல்லாம் வந்து உடன்பாடு ரொம்ப இது இருக்குண்ணா. ஏன்னு சொல்றேன்னா, அந்த முக்தாருக்குலாம் ஒரு ஊடக இது நெறியே இல்லை. ஏன்னா அவன் வந்து எவ்வளவு கேவலமா இல்லனா எவ்வளவு கேவலமா தம்ப்நெயில் இல்ல எவ்வளவு கேவலமா தம்ப்நெயில் வந்து 18+ வந்து தலைவரையும் வேற அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாம என்ன கொஞ்சுவாங்களா அவனெல்லாம்? இல்ல அவனை எல்லாம் வந்து இது பண்றதெல்லாம் ஊடகாரம், அது கருத்து சுதந்திரம், புண்ணாக்கு சுதந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல. சரி, ஆனா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கரெக்டா வந்து கேஸ கம்ப்ளைண்டோ கேஸோ வாட் எவர் இது பண்ணி ப்ராப்பரா லீகலா எதுவா இருந்தாலும் வந்து நடக்கிறது பெட்டர் அப்படின்னு. சையத் ப்ரோ, இது இந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம மேல என்ன தெரியுமா சொல்றானுங்க? தூய சக்தின்னு சொன்னீங்க, இப்ப இந்த மாதிரிலாம் ஒடுக்குமுறை பண்றீங்க. ஆமாண்டா, நாங்க தூய சக்தி தான். மக்களுக்கு நல்லது செய்யறதுலயும் மக்களுக்கு நல்லது இல்ல சையத் ப்ரோ, மக்களுக்காக நாம தூய உள்ளத்தோட நின்று தூய சக்தியா செயல்பட்டு நல்ல திட்டங்களை கொண்டு, அவ்வளவுதான். அயோக்கிய பசங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுதான் கொடுப்போம். இதுல ஒருத்தவன் எஸ்கேப் ஆயிட்டா சையத். நான் உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? ஒரு ஸ்பேஸ் போட்டு 24 மணி நேரம் கதறிட்டு இருப்பானே. அவன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு சங்கத்தை கலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஆமா,
ஏன்னா அவன் அவெல்லாம் பாசையே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவெல்லாம் இருந்திருந்தானா நானே பர்சனலா போய் கடலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரெண்டு பேரை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தள்ளி இருப்பேன். ஆளு இப்ப எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்ல அவன் அதுக்கு முந்தின நாள் பேசினா அவன் சொல்றான், இனிமேல் ஏடிஎம்கே நீங்க டிஎம்கே நீங்க தான்ப்பா பாத்துக்கணும், எங்கெல்லாம் இதெல்லாம் சேர்க்காதீங்கப்பா, நாங்க வந்து அப்படி பண்ணால என்னடா இவன் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். நான் இல்ல நினைச்சேன் இவன் மவனை என்னமோ இதுக்கு முன்னாடி எல்லாரையும் கட்டி ஆண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் மயிரை பிடுங்கி. அப்படிதான் சொன்னான். எங்க 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 ஆளை விட்டுருங்கப்பா, எது வந்தாலும் அப்பா என்னை விட்டுருப்பா, நான் இனிமேல் 2-3 வருஷம் நான் வேலைக்கு போனப்பா, சோறு தின்னும்பா, என் பொண்டாட்டி பிள்ளை பாக்கணும்ப்பான்னு சொன்னான். நான் அப்பதான் இல்ல நினைச்சேன் இல்ல கிங்கே முத நீ ஒரு நிமிஷம் முடியா வரண்டா பொம்பளைங்களை வந்து இதான்னு இல்ல நானு. கிங்கே ஒரு நிமிஷம் அவன் ட்விட்டரை விட்டு போயிட்டான்னு யார் சொன்னதா? ஃபேக் ஐடியில சுத்திட்டு இருக்கான் அவன். நீங்க ஒரிஜினல் தான் அது ஐடி தெரியும் அது நம்ம இங்கதான் தெரியும். சுத்திட்டு இருக்கோம். இல்ல இல்ல அந்த அது நாய் ஓகே. இங்கதான் சுத்திட்டு இருக்கு, எனிஹோ அதுவும் வாய்ஸ சொல்லுச்சு. காட்ட முடியல, அதுக்கு சொல்றாப்ல வாய்ஸ். இல்ல ஆனா இதுல இந்த விஷயத்துல வந்து நம்ம பசங்க வந்து கொஞ்சம் ஒரு படி மேலதான். ஜென்ரலா என்னன்னா அவனுக்கு பவர் இருக்குது, பவர் இல்ல, அவனுக்கு மேட்டரே கிடையாது. எப்பவும் ஒரே மாதிரிதான். புரியுதா இல்லையா? நூதன முறையில அட்டாக் பண்ணுவானுங்க. இப்ப இல்ல இப்ப பவர் நீ வந்துட்டதுனால பவர் திமுக ஆட்சி வந்துட்டதுனால இருக்கிற அப்படின்னு வரைக்கும் இல்ல உங்களுக்கு. திமுக அதுக்கு ஆட்சி இருக்கும்போது கூட முக ஸ்டாலினா தான் சொல்லுவோம். தாவே காட்சி இருக்கும்போது கூட முக ஸ்டாலின் தான் சொல்லுவோம். நாங்க வந்து இல்ல 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 பயந்து திமுக ஆட்சி இருக்கும்போது தவறு நான் தவறு தவறு. முக பெரிய ஸ்டாலின் தத்தி, சொல்லுவேன். பெரிய தத்தின்னு தான் இப்ப சொல்லுவேன். இப்ப வந்து நான் எக்ஸ்எம்எல்ஏன்னு கூப்பிடுறேன். இல்ல இவனை நம்ம வந்து பெரிய தத்தின்னு தான் வர சொல்லி பழக்கம். திடீர்னுலாம் இப்படிலாம் சொல்லாது. இப்ப கொளத்தூர் லூசர் ஆயிட்டாப்ல. விஎஸ் பாபு என்ன கோச்சிக்கிறாப்ல. ஆமா வாழ்க்கையிலே மறக்க முடியாத அடி அதெல்லாம். ஐயோ சாமி. ஆமா இல்ல அவ்வளவுதான் முடிச்சுட்டாப்ல. இல்ல ஸ்டாலினோட இன்னும் 100 அரசியல் வருஷம் வாழ்க்கை ஆனாலும் அவ்வளவுதான். இன்னும் 100 சையது வருஷம் இப்போ இல்ல சையது இப்போ நம்ம தளபதிக்கு ஓட்டு போட்டு ஐயா வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டா, இவர் இருக்கிற டெபாசிட் இருக்கிற மொத்தம் 234 ஒரு ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டாரு. அதாவது இனிமேல் எவன் வந்தாலும் டேய் மொத வாட்டி வந்து எங்க தலைவர் ரெக்கார்டரை உடைச்சிட்டு அப்புறமா சிஎம் ஆகுடான்ற மாதிரி இருக்குது. எங்க போனாலும் தலைவர் வந்து ஒரு ஹிஸ்டரி நீங்க எழுதி வச்சுட்டாரு. நினைச்சு பாருங்க இன்னும் வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சாலும் கலைஞர் பையன்பா, இது ஒரு கலைஞர் பையன் ஒரு வாட்டி ஒரு 5 வருஷம் முதலமைச்சர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ரேண்டமான கேண்டிடேட்ட தோத்து போனாரு அப்படின்னு தான் பேசுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு இதா இருக்கும். இல்ல அதுவும் வந்து இவரை வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. வெறும் 6-7 பிரச்சாரம் தான் போனாரு. தோத்தது இல்லைன்னு நான் படிச்சேன். இல்ல இல்ல அப்படி எல்லாம் பேச இந்தியால மாட்டாங்க. வந்து என்ன ஒரு தெரியுமா சிஎம் பேசுவாங்க? ஏன் தலைவா இந்தியால வந்து சிஎம் இருந்துட்டு தோத்தது இல்ல அந்த மாதிரி. இல்ல 2-3 பேர் தமிழ்நாட்டிலே தோத்துருக்காங்க. பக்தவத்சலம் ஜெயலலிதா தோத்துருக்காங்க. ஆமா அந்த டைம் மம்தா தோத்தாப்பா. ஜெயலலிதா தோத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா இல்ல நீ வந்து கம்பேரிங் டு நீ டிஎம்கே மட்டும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் வந்துட்டு அவங்கள டிஃபீட் பண்ணிருக்காரு. அப்ப கூட கருணாநிதி வந்துட்டு தோல்வியெல்லாம் அடையல. கருணாநிதி கூட இருந்த முக்கியமான எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்களுமே வந்து பெருசா தோல்வியெல்லாம் சந்திக்கிறார். முக்கிய தலைக்கட்டுகள்லாம் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஆட்சியை தான் பிடிக்க முடியல. ஆனா இது முரட்டுத்தனமான தோல்வி. இது வந்து எப்படின்னா படுதோல்வின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான். ஏன்னா இதுல வந்து சிட்டிங் சிஎம் தோத்துட்டாரு. ஒரு 15 சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு தோத்து. நான் அது பாக்கல ப்ரோ. நான் என்ன பார்த்தேன்னா லீடிங்கே எடுக்க வரல. ஒவ்வொரு அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அந்த படுதோல்விக்குள்ளே இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணி படுபடு தோல்வி அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு வேணா இந்த சப் டிவிஷனை கொண்டு வரலாம். என்னன்னா ஒரு ரவுண்ட்ல கூட லீடிங் வராம தோத்தது, டஃபே கொடுக்காம. அது வந்து இந்தியாலே வருதான் ஒரு சிஎம் இருந்துட்டு. எனக்கு தமிழ்நாட்டுல காம்படிஷனே இல்லைன்னு சொல்லிட்டு கொளத்தூர்ல போட்டோ வச்சிங்க பாத்தீங்களா? கருணாநிதி மகனை சந்திரசேகர் மகன் போட்டாப்ல, அதான் வரலாறு. இல்ல நீ ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டியே, கருணாநிதி மகனை தோற்கடித்த ராவண மகன். ராவண மகன் போட்ட. ஹலோ கேக்குதா? கேக்குது. எக்ஸ்பைரி நீ போட்ட ட்வீட் வந்து என்ன அர்த்தம்னு சொல்லி 4 பேர் டிஎம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் தூங்குறாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியனை ஒருத்தவன் வந்து ட்விட்டர் ரிசல்ட் வந்து அன்னைக்கு ஓடிப்பானா, அவன்லாம் இன்னும் ஆளையே காணா. உங்களுக்கு வர ஃபேவரட் வேற, அவெல்லாம் என்னன்னே ஆனா சத்தியமா. யார சொல்றீன்னு தெரியல. அப்புறம் என்னன்னு செய்யுதுன்னு சொல்றா எக்ஸ்பீரி சொல்லு, எப்படி போகுது? என்ன நடப்பு? சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நடப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. சென்ட் ஆஃப் ரோட்ல ஒருத்தனுக்கு அடப்பு, அவ்வளவுதான். இல்ல எக்ஸ்பீரி என்ன பேசிட்டு இருந்தோம்னா, ரொம்ப நாளா ஒரு அரசியல் நின்றாச்சு. படம்லாம் வந்து ரொம்ப ஒண்ணும் பார்க்கவும் இல்லை.
என்டர்டைன்மெண்ட் இதுல வந்து நம்ம கொஞ்சம் ட்ரைல இருக்கிறோம்ல அந்த ஏரியால. நீ சொல்லு பாப்போம். நம்ம வந்து குரூப் கால் அது இதெல்லாம் பேசுறோம்ல நிறைய. ஒரே இந்த அரசியல் பேசி பேசி இது எப்படி கவுண்டர் கொடுக்கறது, அது எப்படி இது பண்றது, இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பேசிட்டு எப்ப நம்ம ஒரு ஒரு ஜாலியா ஏதாவது பேசிருக்கோம் சொல்லு பாப்போம். ஒண்ணு கட்சி இல்லைன்னா அரசியல். என்ன அது ஒண்ணும் இல்லைன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட காலு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப உங்க டீப்ல இருக்காப்ல அந்த ஆளு, நீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு வந்து மூக்கு சார்ந்துரும். அடுத்த நாள் ரோஹித் சர்மா வச்சிருக்கியோ, அவன் அதுக்கு மேல கோளாறு பிடிச்சவன். இது சரி. நல்ல மனுஷனையா அப்படி அதான் இன்னொரு ஜனநாயகம் இல்லாம இன்னொரு படம் கமிட் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை ஒரு பொது கோரிக்கையா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறோம். நீ என்ன நினைக்கிற இத பத்தி? வரும், என்னைக்கு வந்தாலும் பெரிய கொண்டாட்டத்தோட தான் வரும் அந்த படம். அது ஓகே, அது வரட்டும். ஜனநாயகன் எப்படி இருந்துச்சு வரும்னு வேற நம்புறீங்களா? ஆனா சத்தியமா நீங்க ஜனநாயகம் அது எப்படி வராம இருக்கும்? வரும் கண்டிப்பா. ஜனநாயகனுக்கு அப்புறம் வருது ப்ரோ. இல்ல தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகம் கிடைச்சிருச்சு. 2030 ஜனநாயகன் மட்டும் கிடைச்சு சொல்றேன். 2037 தளபதி 70 வருது. இந்த பவன் கல்யாணம் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு 3 படம் நடிச்சுட்டான் சையதுனா. அவன் ஜோக்கருங்க, நம்மளும் ஜோக்கரா இருக்க முடியுமா? ஒரு வேலையும் இல்ல. அது இல்ல இப்ப இந்த பிரசன்னா இருக்கானே கோவர்ஸ்ல என்கிட்ட சண்டை போடுவான். ப்ரோ உங்களுக்கு ஒன்னும் தெரியாது ப்ரோ, நீங்க சும்மா இருங்க ப்ரோ, லியோ 2 வரும் ப்ரோ, அண்ணன் நடிப்பாரு ப்ரோ. ஆமா நம்ம பையன் ஒருத்தர் தானே, பேர்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கா நம்ம பையன். கவினா அவன் அப்ப மட்டும் சொல்ல, இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கேன். லியோ சக்சஸ் மீட்ல இயல் பாப்பாவுக்கு வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு. இன்னொரு படம் சக்தியா குழந்தை கேட்கும் போது வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் அவர் சும்மா சொல்ல மாட்டாரு. ஏண்டா ஒரு குழந்தை அழுவுது உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லம்மா நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே அப்படி சொல்ல முடியுமா? ஐயோ அவன் அதுக்கு மேல இல்ல, அது வந்து உண்மைதான் ப்ரோ. இப்ப இது இயல் பாப்பா கிட்ட சொன்னது சத்தியம் பண்ணி கொடுத்ததா? டேய் குட்டி குஞ்சா உன்னை இருக்குடா ஒரு நாள் அடி. டேய் நானா